வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கே தமிழ் டெக் சேனல். வெல், இன்றைக்குள்ள வீடியோவில் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த ட்ரிக் என்னன்னு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இதுன்னு. ஸோ ஏன் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் வீடியோ டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோவில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா உங்களுக்கு எப்படி உங்கள் ஐஃபோன் அன்லாக் பண்ணுறது உங்கள் ஃபேஸ் மாஸ்க் வச்சு போட்டுக்கிட்டே. ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கண்டிப்பாக புதுசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இது செட்டப் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் டெமோ பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ சிம்பிளான விஷயம் தான். ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம்லாம் இருக்குது. ஸோ அழகாக செட் பண்ணிங்கன்னா பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேறு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று தாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வரும். அண்ட் ட்ரிக் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்க்கை கழட்டிடுவோம், பிகாஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு ரொம்ப பேச முடியல, கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபேஸ் ஐடி செட்டப், நீங்கள் வந்து இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டே செட்டப் பண்ணணும். ரெண்டு விஷயம், மொத்தம் உங்கள் ஐஃபோன் இருக்கணும் கையில், என்ன உங்கள் ஃபேஸ் மாஸ்க் கையில் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற முன்னாடி முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ நான் செய்கிறேன்னு. இந்த மெயின் பர்பஸ் என்னதுக்குன்னா, நான் எவ்ரி டைம் நான் வெளியே போகிறப்ப நான் பார்க்குறேன் நிறைய பேர் மாஸ்க் போட்டு தான் வெளியே போகிறேன். எஸ்பெஷலி இந்த பெண்டமிக் பீரியட் டைமில் நிறைய பேர் வெளியே போகிறப்ப மாஸ்க் போட்டு தான் போகிறீங்க. அது வெரி குட் ஜாப் கைஸ். ஸோ மாஸ்க் போடாதவங்க கண்டிப்பாாக மாஸ்க் போடுங்க. பட் நிறைய பேர் என்ன பார்க்குறேன்னா, அவங்க ஃபோன் அன்லாக் பண்ணுறப்ப நிறைய, பிகாஸ் ரொம்ப பேர் ஐஃபோன் பாய்க்கிறாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஐஃபோன் 10க்கு அப்புறம் பாய்க்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஃபோன் அன்லாக் பண்ணுறப்ப ஒரு ரெண்டு விஷயம் செய்வாங்க. ஒன்று வந்து அவங்க மாஸ்க்கை ஃபுல்லாக கழட்டிடுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க, மாஸ்க் கொஞ்சம் இங்கே இருக்க இறக்கிட்டு அண்ட் தென் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிலே டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குனு ஏதாச்சும் லைக் ஒரு மெசேஜே வருது வச்சுக்கோ, நீங்கள் ரிப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் ஃபோன் எடுத்து அண்ட் தென் உங்கள் ஃபேஸ் மாஸ்க் கீழே இறக்கி அண்ட் தென் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறக்கிட்டையும் பாதி டைம் போயிடும் அதிலே. ஸோ இந்த டிலேலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரிக் வீடியோ. ஸோ நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டே எப்படி உங்கள் ஐஃபோன் அன்லாக் பண்ணலான்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சிம்பிள் தான். உங்கள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஐஃபோன் எடுத்துகிட்டு மொதல் என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங் பேஜ்க்கு போங்க. ஸோ செட்டிங் போய்ட்டோன்னே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்கோட்னு இருக்கும். ஸோ அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணிட்டோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி இருக்கும். இப்போ யாராச்சும் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் ஐடி இருந்துச்சுன்னா ரீசெட் ஃபேஸ் ஐடி பட்டன் சோப்பு கலரில் எழுதிருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். ஸோ அதை டேப் பண்ணிட்டோன்னே போட்டிருக்கோம். இப்போ என்ன போட்டிருக்கோம், செட்டப் ஃபேஸ் ஐடி போட்டிருக்கோம் இப்போ. ஸோ அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஃபேஸ் ஐடி செட்டப் பண்ணுறீங்களோ அதே ஸ்டெப் தான், பட் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். இப்போ நீங்கள் வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மாஸ்க் கையில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் மாஸ்க் வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் எப்போ நீங்கள் மூக்கில் இப்படி தான் போடுவீங்க. ஸோ அந்த இதை மடிச்சுக்கோங்க அப்படியே. ஓகே, மடிச்சுட்டு நீங்கள் எப்படி மாஸ்க் போடுவீங்களோ அதே மாதிரி ஓகே மடிச்சுட்டு ரெண்டாக மடிச்சிருங்க. ஸோ ரெண்டாக மடிச்சுட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்க் ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு, பேசிக்லி தெரியுதா பாருங்கள். இப்போ என்ன செய்யணும்னா வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள். எப்படின்னா இது கழுத்தில் மாட்டிக்கிங்க, இப்படி மாட்டிட்டு ஸோ என்ன செய்யுங்க, இங்கே பிடிச்சிக்கோங்க, இங்கே கீழே பிடிச்சிக்கோங்க. இப்படி கூட பிடிச்சிக்கலாம், பட் என்னென்னா உங்கள் ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியணும். ஸோ ஸ்கேன் பண்ணுறப்ப என்ன செய்யணும், நீங்கள் வெரி சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுவோம் உங்கள் ஃபேஸ் பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ் எடுக்கிறதுக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வரலன்னா லைக் அதை ஃபேஸ் ட்ராக் பண்ணுறது வரைக்கும் டக்குன்னு முதல் ரிமூவ் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி ஆரம்பித்தோன்னே தென் மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க் போட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள், லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் ஃபுல்லாக. அந்த இது நீங்கள் எப்படி செட்டப் நீங்கள் ஃபேஸ் ஐடி வச்சுருப்பீங்க நேரம். ஸோ அதே ஸ்டெப் தான், ஜஸ்ட் என்ன மாஸ்க் போட்டுக்கோங்க. பட் ஒன்றே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன், மாஸ்க் போடுறப்ப இந்த ஏஜ் இருக்குது தெரியுமா, இந்த ஏஜ் வந்து இங்கே வச்சுக்காதீங்க. ஏன்னா முக்கால்வாசி நிறைய பேர் பார்க்குறேன் மாஸ்க் இப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி போடாதீங்க. ஃபேஸ் ஐடி எடுக்கிறப்ப இங்கே வச்சுக்கோங்க, விச் இஸ் உங்கள் நோஸ் டீப் இருக்குது பாருங்களேன், இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீப்பில் வச்சுட்டு இதுலேருந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டோன்னே மாஸ்க் கழட்டிட்டு செகண்ட் சைட் இப்போ இந்த பக்கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் டீப்பில் வச்சுக்கோங்க. ஓகே, இதே ரேஞ்சில் இந்த மறுபடியும் ஃபுல்லாக டாப் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் சுற்றி ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் செட் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்தது அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டப் அல்டர்னேட்டிவ் ஃபேஸ் ஐடி போட்டிருக்கோம். ஸோ செட்டப் அல்டர்னேட்டிவ் தட்டுங்க. அது தட்டிட்டு என்ன செய்யுங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பி ஆஸ் யூஷுவல் ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபுல்லாக லெஃப்ட் ரைட் எல்லாம் சுற்றி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடில் போட்டுக்கோங்க.
ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டோன்னா என்ன செய்யணும்னா, இந்த மெஷினில் நீங்கள் என்ன செய்யுதுன்னா ஈச் செட் ஆஃப் யோர் இமேஜஸ் எடுக்குது, நிறையா செட்டு. ஸோ அதை ரொட்டேட் பண்ணுறப்ப ஃபுல் ஆஃப் இமேஜஸ் எடுக்குது. உங்களோட இமேஜ் எடுத்துகிட்டு பீஸ் பை பீஸாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்கள் ஏஐயை ட்ரெயின் பண்ணுது, அந்த ஏஐ மாடலில். ஸோ அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் வந்து 2 செட்டாக எடுக்க சொல்கிறோம். ஸோ 2 செட்டாக எடுக்கிறப்ப ஃபேஸ் ஐடிக்கு என்ன தெரியும்னா, ஓகே இதுதான் உங்கள் மூஞ்சி, அந்த ஃபேஸ் மாஸ்க் வச்சுக்கிட்டு தான் உங்கள் மூஞ்சி சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிடும். ஸோ அண்ட் ஒன் மோர் ரீசன் ஏன் நான் சொல்கிறேன்னா மூக்கு டிப்பில் வைக்கணும்னா இந்த ஏச்சை, பிகாஸ் நீங்கள் ஃபேஸ் ஐடி ஸ்கேன் பண்ணுற எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்கள் கண் ஒரு பக்கம் எடுக்கும், உங்கள் மூக்கு ஒரு பக்கம் எடுக்கும், உங்கள் வாய் ஒரு பக்கம் எடுக்கும், தென் இந்த சைடில் ஒரு பக்கம் எடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து உங்கள் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸை ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன செய்யலைன்னா வெரி சிம்பிள், நீங்கள் வைக்கிறப்ப என்ன செய்யுதுன்னா உங்கள் மூக்கு இங்கே இருக்குல்ல, இந்த ஏஜ் நான் ஸ்கேன் பண்ணல, ஸோ அதை ரெக்கனைஸ் பண்ணிடும், இதுதான் உங்கள் ஏஜ், உங்களோட மூக்கோட ஏஜ். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா டீப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஏஜ் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தான் இந்த மெயின் ரீசன். அண்ட் தென் வாய்க்கு வந்து நீங்கள் வந்து இப்படி பாதி மறைச்சாலும் ஸ்டில் உங்கள் பாதி வாய் இங்கே தெரியுது பாருங்களேன். ஸோ ஃபேஸ் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இது மூலியமாக தான் வந்து ஃபேஸ் ஐடி வேலை செய்யுது. அண்ட் இப்படி தான் வந்து உங்களுக்கு தெரியும், ஃபேஸ் ஐடிக்கு தெரியும், ஓகே இதுதான் இந்த பர்சனோட இமேஜ், உங்கள் ஃபேஸ் சொல்லிட்டு ரெக்கனைஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் வெரி சிம்பிள் தான். ஸோ இப்போ 2 செட் எடுத்துங்க வச்சுக்கோமே, திருப்பி மாஸ்க் போட்டுக்குங்க, போட்டு இந்த ஏஜ் இருக்குல்ல பாருங்கள், ஜஸ்ட் இங்கே இருக்க போட்டுங்க. ஸோ இது தெரியணும் உங்களுக்கு, நாஸ்ட்ரில் ஃபுல்லாக தெரியக்கூடாது, ஜஸ்ட் அந்த ஷேப் மட்டும் தான் தெரியணும். இப்போ என்ன செய்யுங்க, ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்ப வெரி சிம்பிள் தான். நீங்கள் இப்படி ஸ்கேன் பண்ணால் வேலை செய்யாது, ஏன்னா ஃபேஸ் ஐடி இங்கே இருக்க தான் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து டாப்பில் அடிக்கணும், டாப்பில் ஸ்கேன் பண்ணால் தான் உங்கள் ஃபேஸ் இப்படி அடிக்கும் இங்கே. ஸோ பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு ஓகே, ஸோ பாருங்கள் அன்லாக் பண்ணிடுச்சு. ஸோ சிம்பிள் அஸ் தட் தான். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் பண்ணுறப்ப நோஸ் டிப் மறந்துடாதீங்க. நோஸ் டிப் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. பிகாஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இங்கே வரைக்கும் வச்சு பார்த்துட்டேன், வேலை செய்யலை. பட் சில பேர் எனக்கு கண்டிப்பாக நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக, பிகாஸ் இது ட்ரிக் தான். ஸோ நீங்கள் வந்து செட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையில் வேலை செய்யாது, பிகாஸ் சம்டைம்ஸ் அது ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொன்னால் மல்டிபிள் டைம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கனைஸ் ஆயிரும் அதுக்கப்புறம். ஸோ பட் ஃபர்ஸ்ட் ட்ரையில் செட் ஆகணும், பர்ஃபெக்ட் செட் ஆகணும், வெரி சிம்பிள். நோஸ் டிப் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இது இருந்தால் போதும், நீங்கள் அழகாக ஃபேஸ் ஐடி செட் பண்ணிடலாம் உங்கள் ஐஃபோனுக்கு. அண்ட் இது மூலிமா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் ஐடி வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போய்கிட்டு நீங்கள் நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணலாம். பிகாஸ் நிறைய பேர் ஐஃபோன் போய்ப்பாங்க, போயிட்டு பக்கத்தில் போய்ட்டு அப்படி அழகாக ஸ்மார்ட்டாக போய்ட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனு, சிம்பிள் அஸ் தட். ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. யார் ஐஃபோன் வச்சுருக்காங்க, ஐஃபோன் 10க்கு மேலே வச்சுருக்காங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குலாம் தெரியட்டும் இந்த ட்ரிக் பற்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரிக், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த பீரியடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, கூடிய சீக்கிரம் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ இதை நான் கிளம்புறேன், நான் உங்களை அடுத்த டெக் வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.